ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களுக்கு இந்திய அணியை பார்த்தா உண்மையாக பயமாக தாங்க இருக்குது. நாங்கள் எப்படி அவங்கள எதிர்கொள்ள போகிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. உண்மையாக உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க. நாங்கள் செமிஃபைனலில் இந்திய அணி வரக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் இந்திய அணி வந்திருக்காங்க. உண்மையாக ஒரு சவாலான போட்டி இன்றைக்கி காத்திருக்குங்க. இருந்தாலும் இந்திய அணியாச்சு நான் எப்படியாச்சும் இந்திய அணியை வீழ்த்தி இந்த முறை T20 உலகக்கோப்பை வெல்லணும் தாங்க நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு முன் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் இங்கிலாந்து அணியோட கேப்டன் ஹாரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்தியா அணி குறித்து பேசியிருக்காரு. இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஹாரி ப்ரூக் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி உலகில் தலை சிறந்த அணி, மிகவும் ஆபத்தான அணியாக நான் பார்க்குறேன். இந்த T20 உலகக்கோப்பைக்கு நாங்கள் வரும்போது கண்டிப்பாக நாக் அவுட் சுற்றில் இந்திய அணி கூட மோதக்கூடாதுன்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் எங்களுக்கு இந்திய அணி கூட தான் வந்திருக்கு. ஏன்னா இந்திய அணி ஒரு தரமான அணி. இருந்தாலும் நாங்கள் எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும், நல்ல வெற்றியோடு வந்திருக்கோம், நல்ல குரூப் ஸ்டேஜ் நல்லா பண்ணி தான் வந்திருக்கோம். அதனால் நாங்களும் இந்த முறை இந்திய அணியை வீழ்த்தணும் சொல்லிட்டு தான் நினைப்போம். அவங்க நல்ல தலை சிறந்த அணி, அவங்களுக்கு எதிராக நல்ல பிளானோட போனால் கண்டிப்பாக வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே போல் அவங்க மும்பை கிரவுண்டு ரொம்ப அவங்களுக்கு ஃபேவரட் கிரவுண்ட், ரொம்ப அதில் மெமரிஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு அது ரொம்ப உதவுமா நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் போராடியாச்சு கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்தி இந்த முறை எங்கள் இங்கிலாந்துக்கு T20 உலகக்கோப்பை எடுத்துகிட்டு போகணும், அது நோக்கத்தில் தாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி ப்ரூக் பார்த்திங்கன்னா தலைவன் இந்தியாவுக்கு கொஞ்சம் மரியாதையாக பேசியிருக்காரு. இருந்தாலும் இந்திய அணி இன்றைக்கி வீழ்த்தி நாங்கள் T20 உலகக்கோப்பை ஃபைனலுக்கு போய் வெல்லுவோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. எஸ் ஆமாங்க, நியூசிலாந்து அணி குவாலிஃபை டு ஃபைனல். நேற்று பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணியை அடின்னு அடித்து ஃபைனலுக்கு போயிட்டாங்க. குவாலிஃபை டு நியூசிலாந்து ஃபைனல். இன்றைக்கி இங்கிலாந்து வாசஸ் இந்தியா யார் ஜெயிக்கிறாங்களோ குவாலிஃபை டு அவங்க ஃபைனலுக்கு போவாங்க. வர சண்டே ஃபைனல் மேட்ச் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய மேட்ச் காத்துட்ருக்குன்னு சொல்லாங்க T20 உலகக்கோப்பையில். ஏன்னா இன்றைக்கி செமிஃபைனல் யார் ஜெயிக்கிறாங்களோ ஃபைனல் நியூசிலாந்து சொல்லி ஆனுங்க. அந்த ஃபில்ன் ஆலம் என்ன அடிங்க அச்சார், அப்பா ஒவ்வொரு அடி இடிமாரி அடிச்சார். ஒரு ரெக்கார்டு 33 பாலுக்கு 100 அடிச்சு ஒரு ரெக்கார்டு படிச்சிருக்காரு அவர் ஒரு பக்கம். இன்றைக்கி இந்தியா தீவிரமான பயிற்சியில் இருக்காங்க. கண்டிப்பாக இங்கிலாந்து எதிரான போட்டி ரொம்ப ஒரு சுவாரஸ்யத்தை நோக்கி போயிட்டுருக்குங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்திய அணி கூட நல்லா பயிற்சி ஈடுபட்டு இருக்காங்க. இன்றைக்கி பிளேயிங் லெவலில் எதனா சேஞ்சஸ் வருமானு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு நோக்கி போயிட்டுருக்குங்க. ஏன்னா எல்லாருமே நல்ல ஒரு செட்டில் டீமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ரிங்கு சிங்கை அணியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, யார் ட்ராப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா ரிங்கு சிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷர், ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபினிஷராக நல்ல ஒரு ரோலை பண்ணுவார். ஆனால் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு யாரும் அணியில் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அவர் எதனா அணியில் எடுக்க மீண்டும் வராரா, அணிக்கு திரும்புறாரா சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இங்கிலாந்து எதிரான இந்திய அணி போய் விளையாட போகிறாங்க செமிஃபைனல் 2. அதில் யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.